அண்ணாமலையா நயினா நாகேந்திரனா தேர்தல் அறிவிப்பதில் குழம்பி நிற்கும் தலைமை. 34 மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பு இன்று வெளியாகும். தமிழக பாஜக கட்சி அமைப்பு ரீதியாக 67 மாவட்டங்களாக செயல்படுகிறது. பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை கடந்த ஆண்டு அக்டோபரில் துவங்கியது. அதைத் தொடர்ந்து நவம்பரில் உட்கட்சி தேர்தல் தொடங்கியது. முதல் கட்டமாக கிளை அளவில் தேர்தல் நடத்தி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அடுத்து மண்டல தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தொடர்ந்து மாவட்ட தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்தது. அதில் தேர்தல் நடத்திய நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்துக்கு 3 பேரை தேர்வு செய்து அவர்களிடமிருந்து வேட்பு மனு மற்றும் வாபஸ் பெறும் மனுக்களையும் வாங்கினர். தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 3 பேரில் ஒருவரை தேசிய தலைமை அறிவிக்கும், மற்ற 2 பேரிடம் வாபஸ் பெற்றதாக அறிவிக்க திட்டமிட்டிருந்தனர். அவ்வாறு மாவட்டத்துக்கு 3 பேரிடம் எழுதி வாங்கியதால் முறையாக தேர்தல் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள் எழுந்தது. அதில் பலர் தங்களது கோபத்தை மாநில தலைமையிடம் தெரிவித்தனர். தலைமை மீது அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் பல மாவட்ட தலைவர்கள் புதிய பட்டியல் வெளியாவதற்கு முன்னர் மாவட்ட தலைவர்கள் பதவியிலிருந்து விலகினர். மேலும் மாவட்ட நிர்வாகிகளும் கூண்டோடு அந்த பதவியிலிருந்து விலகினர். இதன் ஒரு பகுதியாக நெல்லை, வேலூர் மாவட்ட தலைவர்கள் பதவியிலிருந்து விலகினர். இதேபோல அந்த மாவட்ட நிர்வாகிகளுமே கூண்டோடு விலகினர். இதே நிலைமைதான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ளது. இதனால் ஏற்கனவே இருந்த மாவட்ட நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவியை வாங்கி கொடுத்துள்ளனர். உதாரணமாக திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் பதவியை தமிழக சட்டமன்ற பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தனது ஆதரவாளருக்கு வாங்கி கொடுத்துள்ளார். இதேபோல முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கார் டிரைவருக்கு மண்டல நிர்வாகி பதவியை வாங்கி கொடுத்துள்ளார். தேர்தலில் அவர் போட்டியிடவே இல்லை என்ற தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் 33 மாவட்ட தலைவர்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் 34 மாவட்ட தலைவர்களுக்கான அறிவிப்பு வெளியிட வேண்டும். ஆனால் பல நிர்வாகிகள் தேசிய தலைமைக்கு புகார்களை அனுப்பி வருகின்றனர். இதனால் கட்சிக்குள் பூகம்பம் வெடிக்க தொடங்கியிருப்பதால் மேலும் 34 மாவட்ட தலைவர்களை அறிவிப்பது குறித்து கடும் குழப்பத்தில் தேசிய தலைமை உள்ளது. இன்று வெளியிடலாம் என்று தேசிய தலைமை கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல தம் மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நடத்த வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை பாதி மாவட்ட தலைவர்கள் இருந்தாலே மாநில தலைவர் தேர்தல் நடத்தி வரலாம். இதனால் தற்போது 33 மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மீதமுள்ள 34 மாவட்ட தலைவர்களை அறிவிக்காமலே மாநில தலைவர் தேர்தலை நடத்தி அறிவிக்கலாம். மாநில தலைவர் தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், இன்ஜினியர் ஆனந்தன், ஐயாச்சாமி ஆகியோர் போட்டியில் இருந்தனர். அதில் ஆனந்தனுக்கு தற்போது மாவட்ட தலைவர் பதவியை கொடுத்து தேசிய தலைமை அவரை சமாதானப்படுத்தியுள்ளது. அவர் அமெரிக்காவின் அண்ணாமலைக்கு அதாவது பார்த்தோம்னா இதனால் தற்போதைய மாநில தலைவர் பதவி ரேஸில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் மட்டுமே உள்ளனர். இவர்கள் இருவரும் சம பலத்துடன் மோதி வருகின்றனர். அண்ணாமலைக்கு RSS தலைமையின் பாஜகவின் பொதுச்செயலாளர் BL சந்தோஷும் ஆதரவாக உள்ளார். நயினா நாகேந்திரனுக்கு நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட ஆதரவாக உள்ளனர். இதனால் யாருக்கு தலைவர் பதவி கிடைக்கும் என்பது மதில் மேல் பூனையாக உள்ளது. மேலும் தேர்தலை 25ஆம் தேதி அறிவிப்பதா அல்லது கட்சிக்குள் பூகம்பம் வெடிக்க தொடங்கி இருப்பதால் தள்ளி போடலாம் என்று தேசிய தலைமை குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது பாஜகவில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.